கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு தியானத்துக்கு நம்ம ஏசியா 1வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். ஏசியாவில் கர்த்தர் இஸ்ரவேல் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒரு நியாயமான நீதிபதியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வைத்தியன் ஒரு நோயாளியை பார்த்துட்டு, உனக்கு இதுதான்ப்பா பிரச்சனை, இது பண்ணினா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஏசியா சொல்கிறாரு, அவர் வானங்களே 1:2 கேளுங்கள், பூமியை செவி கொடு. எதுக்கு வானத்தையும் பூமிகிட்டையும் பேசிகிட்டு இருக்காருன்னு, வானத்துக்கு முன்பாடி பூமிக்கு முன்னாடி உபாகமத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை செய்த கர்த்தர். ஸோ அப்போ அவங்கள தானே சாட்சியாக கூப்பிட முடியும். என்ன குற்றச்சாட்டு? மாடு தன் எஜமானையும், 3வது வசனம், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். மாடுக்கும் கழுதைக்கும் நான் யாரோடது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு, ஆனால் என் ஜனங்களுக்கு அவங்க யார் அவங்கள உருவாக்குனாங்க, யார் அவங்கள மீட்டெடுத்தாங்க, யார் அவங்களுக்கு தேசத்தை கொடுத்தாங்க, யாரை அவங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்கன்னு அறியாமல் போயிட்டாங்க. ஏதேதோ விக்கிரகத்துக்கு வழிபட்டுட்டு என்னையை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இது முதல் குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு என்னென்னா, புற ஜாதிகள் அவங்க உலகத்தில் என்ன பாவம் பண்ணாலும் சரி, அவங்களுடைய தேவர்களுக்கு பலியை கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையோடு, அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள். ஸோ எவ்வளோ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தன்னுடைய தேவனுக்கு போயிட்டு ஒரு பலியை கொடுத்தா சரியாக போயிடும். அந்த ஒரு சிந்தனையை இஸ்ரவேலர்கள் உள்வாங்கிட்டாங்க. இவ்வளவு விக்கிரக ஆராதனை, இவ்வளவு பாவச் செயல்கள் இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் என் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? நான் கேட்டேனா? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம் இனி நான் சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. 14வது வசனம், அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். ஓ, ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் பைபிள் படிக்கணும், நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், சண்டே மட்டும் போனால் போதும். இது ஒரு குற்றச்சாட்டு. உருவாக்கியவர் யாருன்றது மறந்தது ஒரு குற்றச்சாட்டு. 2வது, வாழ்க்கை நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், பட் ஆனால் நான் இந்த மதச்சார்புள்ள செயல்களை செஞ்சுட்டா போகிறோம், இப்படி வாழ்ந்து வர ஜனங்கள். இது 2வது குற்றச்சாட்டு. கர்த்தர் என்னதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 18, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் முன்னாடி வாங்க, உங்கள் கையை தூக்குங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன்னு. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், 18வது வசனம், உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். இது ஒன்று மட்டும்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். உங்ககிட்ட இருந்து காணிக்கையோ, உங்ககிட்ட இருந்து பலியையோ, உங்ககிட்ட இருந்து மத சார்புள்ள செயல்களையோ நான் எதிர்பார்க்கல. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பண்ண பாவம் செயல்களை என் முன்னாடி அறிக்கையிட்டா போதும். அந்த நொறுங்கண்ட இருதயம் என்னுடைய ஆலயம். இதுதான் தாவீது சொல்லுவான். பலிகள் நீங்கள் விரும்பலை, தகன பலியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்புகிறதுன்றது என்னது? நொறுங்குண்ட இருதயம். நொறுங்குண்ட இருதயம் கர்த்தருடைய ஆலயம். ஸோ வர வர நமக்கு ஐ ஆம் ராங் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் தப்பே பண்ணலையே. ஸோ இந்த மாதிரி சொல்லி சொல்லி பழகிறதுனால கர்த்தருக்கு முன்பாடி கூட நம்ம இந்த மாதிரி இருந்துடலாம். ஸோ இந்த வசனங்களை தியானித்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடும் சரி என்னோடும் சரி பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.